ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான பூனை வாழ்ந்தது. அதுக்கு விவசாயம் செய்வதில் பெரும் ஆர்வம். ஒரு நாள் அது தனது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தில சோளக்கதிர் விதைகளை நடக்கத் தொடங்கியது. தினமும் மழையை எதிர்பார்த்து நேராக உழைத்து சோளக்கதிர்களை அன்புடன் வளர்த்தது. மறுநாள் சூரியன் உதிக்கும் முன் எழுந்த பூனை செடி வருவதை பார்த்து மகிழ்ந்தது. நாட்கள் கடந்து செடிகள் பசுமையா வளர்ந்து ஒவ்வொரு கொம்பிலும் சோளக்கதிர்கள் பெரிதாக வளர்ந்த. அவைகள் முழுமையா பழுத்ததும் பூனை அவற்றை அறுவடை செய்து ஒரு சிறிய வண்டியை அழகா அடுக்கி சந்தைக்கு கொண்டு போனது. அங்கு வாடிக்கையாளர்கள் எப்படி கொண்டு அழகான சோளக்கதிர் என்று பாராட்டி வாங்கினர். விற்பனை முடிந்ததும் சில சிறந்த சோளக்கதிர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அவை இறந்துவிடும் முன் சமைக்க தீர்மானிச்சது. அதனா அதுவே கத்தரி கட்டி மாவாக அரைச்சு சோள குழம்பும் சோள ஒப்புமாவும் சோள சோப்பும் செய்து சாப்பிட்டது. சமையலையிலிருந்து வரும் வாசனை வீட்டை முழுவதும் பரப்பியது. சாப்பிட்டதும் பூனை ஒரு மழலை நறுமா புன்னகையோடு மெத்தையிலே சாய்ந்தது. என் விவசாய வெற்றிகரமா முடிச்சு என்ன மனதுள் பெருமையா நினைத்தது.